ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. சீதாபதியான ராமன் கோவையில் ஆச்சரியமாய் இத்திருக்கோயிலில் நின்று கொண்டு உயரமாக நின்று கொண்டு தரிசனம் கொடுக்கிறார். கோவையில் மிகவும் சந்தடி நெறிந்த ஒப்பனக்கார வீதி. ஒப்பனையாளர்களெல்லாம் இருந்திருக்கிறான் போலும். ராமனே ஒப்பனை அழகாலேயே பெருமை பெற்றவன். அவன் அழகன், அவனுக்கு மேல் ஒப்பனை அழகு. ஆனால் அந்த ஒப்பனை அத்தனையும் களைந்து விட்டுத்தான் காட்டில் திரிகிறான். இப்போது அவனுக்கே ஒப்பனை சேர்க்கும் சீதையும் பிரிந்து விட்டான். ஆனால் இந்த குறையெல்லாம் தீர நாம் ஒப்பனைக்கார வீதியின் பின்புறத்தில் இருக்கும் கோதண்டராமசுவாமி கோயிலை அடைந்துள்ளோம். இவ்விடத்தில் முதலில் ஆஞ்சநேயரை தரிசிப்போம். அமர்ந்த திருக்கோலம், கால்களை குந்திட்டு மடித்து கொண்டு எழுந்தருளியிருக்கிறார். அருகிலே ஆச்சரியமான கதையை தரையில் வைத்துள்ளார். கைகளை கூப்பி பெருமானை எப்போதும் அவனுக்கு எதிர்த்தாற் போலே நின்று வணங்கி கொண்டிருக்கிறார். கருத்த பருமனான ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொண்டோம். கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் ராமனுக்கு காவலாக ஜெயன் விஜயன் ஆகிய 2 பேர் வாசல் காப்போன் கோயில் காப்போன் என் ஆண்டாளுடைய பாடலின்படி எழுந்துள்ளி இருக்கிறார்கள். நாயகனாயன் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேச நிலைக்கதவம் நீக்கு, நீதான் நிலைக்கதவத்தை நீக்கிவிட வேண்டும் என்று பிரார்த்திக்கணும். ஜெய விஜயர்கள் அனுமதி பெற வேண்டும். பின்னால் அர்ச்சக சுவாமி நிலைக்கதவை நீக்கி பெருமானை நமக்கு சேவை பண்ணி வைப்பார். இதோ ராமன் நின்ன திருக்கோலத்தில் நடுவாக ராமன் எழுந்துருளி உள்ளார். வளைந்த வில். அவர் வளைய மாட்டார், ஆனால் அவருடைய வில்லின் நுனிதான் வளைந்து நிற்கிறது. அவரால் அனைவரும் வளைக்கப்படுகிறார்கள். நாம ராமனுக்கு முன்னே குனிஞ்சு நின்னுட்டோம்னால் முதுகு வளைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா ராமன் ஆர் முன்னேயான வளைவரா? ஆச்சாரியர்கள், குருக்கள், சான்றோர்கள் அவர்கள் முன்னேதான் வளைந்திருப்பார். இதோ ஆச்சரியமான திருக்கோலத்தில் ராமன், அருகே லக்ஷ்மண சுவாமி. அவரையும் தரிசித்துக் கொண்டு சீதா பிராட்டியும் தரிசித்து நமக்கும் அருள் புரிந்து கொண்டு லக்ஷ்மணன் உள்ளார். எப்படி ராமனும் லக்ஷ்மணனும் இணை பிரியார்களோ அதே போலத்தானே சீதையும் ராமனும். நச்ச சீதா துவயாஹீனா நச்ச அகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவஹ ஜலான் மத்ஸ்யாவிவோத்ருதௌ என்று அவரே கூறுகிறார். ராமா, சீதை உன்னை விட்டு பிரிந்தில்லை. அதே போல லக்ஷ்மணனாகிற நானும் உன்னை விட்டு பிரிந்து உயிரோடு இருக்க மாட்டேன். அப்ப சீதையும் ராமனும் இணை பிரிய மாட்டார்கள். எதே போல எப்படி சூரியனை விட்டு ஒளி பிரியாதோ அதை போல ராமனை விட்டு சீதை பிரியாள். நச்ச சீதா துவயாஹீனா நச்ச அகமபி ராகவ. சீதை ராமனை விட்டு பிரியாதா போல லக்ஷ்மணனும் பிரிய மாட்டார். ஆஞ்சநேய சுவாமி கூடவே இருந்து தொண்டு புரியும் விருப்பமுடையவர். இப்படியாய் இன்று கோவையில் ஒப்பனக்கார வீதிக்கு பின்புறத்தில் இருக்கும் ராமரை தரிசித்தோம். அருகே தனியாக எழுந்தருளிக்கும் ஆஞ்சநேயரை சேவித்தோம். வாயிற்காப்போர்களான ஜெய விஜயர்களை தரிசித்துக் கொண்டோம். இவர்கள் எல்லாருடைய அனுமதியோடே இனி அடுத்து சர்க்கத்தின் அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். கபந்தன் ராமலக்ஷ்மணர்களை பீடித்தான். 8 மைல் தூரத்துக்கு விரிந்திருக்கும் கைகள், அந்த கைகளுக்குள் ராமலக்ஷ்மணர்கள் சிக்குகிறார்கள். லக்ஷ்மணன் கூறுகிறான், நான் இவனோடு போரிட்டு கொண்டிருக்கிறேன், நான் பலியானாலும் பரவாயில்லை, நீயாவது தப்பித்து போ என்று ராமனிடத்தில் சொல்லி நாட்டுக்கு போய் பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு என்ன மறந்து விடாதே ராமா, ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்று வேண்டினான். மாஸ்மத்ராசம் விருதா வீர நகி து நகி துவாதிருக் விஷீததி
ஏதஸ்மின் அந்தரே க்ரூரஹ பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ தாமுவாச்ச மகாபாகு கபந்தோ தானவோத்தமஹ கவ்யுவான் விஷவஸ்கந்தஹ மகா கட்கதனுர்தரௌ. தனு என்னும் ஒரு தானவன், அவன்தான் இப்போது இந்த பிறவியில் கபந்தனாக பிறந்திருக்கிறான். ஏற்கனவே தனுவனுடைய பிள்ளை, இப்போதும் அப்படித்தான். ஆனா ஏதோ சாபவசத்தாலே இப்படி கோர உருவத்தில் அரக்க வடிவத்தில் உள்ளான். அவன் அடுத்து இருக்கிற 2 பேரை பார்த்து கேட்கிறான், இந்த காட்டில் தனியாக இருவர் மனிதர்கள் சஞ்சரிக்கிறீர்களே, விலங்குகளும் அரக்கர்களும் சஞ்சரிக்கும் இந்த இடத்தில் உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? கோரம் தேசமிமம் பிராப்தௌ தெய்வேன மம சாக்ஷுஷௌ வததம் காரியமிகவாம் கிமர்த்தம் சாகதௌ யுவாம். இந்த கோர காட்டில் எப்ப வந்தீர்களோ என் பார்வையிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது, என் கைகளிலிருந்து வெளியேற முடியாது. உங்களை இப்போதே கொன்று உண்ணப் போகிறேன். இமம் தேசம் அனுப்பிராப்தௌ க்ஷுதார்த்தசேக திஷ்டதः மாம் தூர்ணம் அனுசம்பிரத்தௌ துர்லபம் ஜீவிதம் ஹிமாம். எங்களிடத்திலிருந்து நீ தப்பித்து போக முடியாது, நீங்கள் இருவரும் முடிந்தீர். இதை கேட்டுட்டு ராமன் ஓர்னும், நல்ல வேளை நாம் சீதையை பிரிந்தோம், இவன் கையால் முடிந்து போனால் நம்முடைய விரக தாபமும் முடியும். சீதையை பிரிந்து துன்பப்படுகிறார், இப்ப உயிர் படுத்தினா அந்த துன்பமே போயிடும் அல்லவா? பல பேர் மிகுந்த துன்பத்தில் இருக்கிறவா, இப்ப உடம்பு உபாதை ஏதோ வியாதி, அந்த தீராத நோயால துன்பப்படுறவா நாம இறந்துட்டா கூட தேவலே. அப்படின்னா வலி நின்று போயிடும் இல்லையா? வலி சரியா போறதை பத்தி இனிமே கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா வலி தொடர்ந்து இருக்கு. அப்ப போயிட்டால் வலி நின்று போகும் என்ன அவர்கள் நினைவு. அத போல ராமன் நினைக்கிறார், சீதையை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறோம், தற்போது இவன் கையால் இறந்து விட்டால் அந்த துன்பம் தீருமே. வியசனம் ஜீவிதாந்தாய பிராப்தம் அப்பிராப்யதாம் பிரியாம் காலஸ்ய சுமஹத் வீர்யம் சர்வபூதேஷு லக்ஷ்மண நகி பாரோஸ்தி தெய்வஸ்ய சர்வபூதேஷு லக்ஷ்மண. நீ முடிய வேண்டாம், நானும் சேர்ந்தே முடிந்து போகிறேன். நாம முடிந்து சீதையனிடத்திலிருந்து பிரிவை தாங்கிக் கொள்ளுவோம் என்று ராமனே வருத்தத்தோட ஒரு நிமிஷம் பேசினார். காலாபிபன்னாஹா சீதந்தி யதா வாலுகசேதவஹ சூராஷ்ச பலவந்தஸ்ச கிருதாஸ்திராஷ்ச ரணாஜிரே. ரணபூமியில் இதுவரை ஜெயிக்கப்படாதவர்கள் கூட, பெருத்த வீரர்கள், கையில் ஆஸ்திர சஸ்திரம் ஒன்னும் குறைவில்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் கூட சில சமயம் மனம் தளர்ந்து போகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நம்மளும் மன தளர்ச்சி வரும், பெருத்த வீரர்களுக்கு மன தளர்ச்சி வரும். ஆனா 2 பேருக்கு வித்தியாசம் என்ன? இப்ப நமக்கு நம்முடைய ஹிருதயம் அடிச்சுக்கிறது இல்லையா, 72 தரம் அடிச்சுக்கணும், 74 தரம் அடிச்சுக்கணும், 80 தரம் வரைக்கும் அடிச்சுக்கலாம், ஏதோ கணக்கெல்லாம் வச்சிருக்காரு. நிமிஷத்துக்கு 72 தடவை 74 தடவை அடிச்சுன்னா ஹிருதயம் ஒழுங்கா வேலை செய்யறது. இதே நம்ம வேகமா 1 மைல் ஓடுவோம், அப்ப 72 அடிச்சுட்டு இருக்காது. வேகமா ஓடினா 100 ஓடும், 110க்கும் போகும். அதிவேகமா ஓடினா 120க்கும் போகும். ஒன்றும் தப்பில்லை, அதை போல போனா தான் சரி. ஆனா அதுல பரீட்சை என்ன தெரியுமோ, அப்படி போயிட்டு ஓட்டம் நிறுத்தின உடனே எவ்வளவு சீக்கிரம் இயல்புக்கு திரும்பி வருகிறது அதைத்தான் சொல்லுவா. கூட வேண்டான்னு ஒருத்தருமே சொல்ல மாட்டார்கள். வேகமா ஓடினா ஹிருதய துடிப்பு ஓடும், ஆனா நின்ன பிற்பாடும் அது லேசில திரும்ப இயல்புக்கு வரலன்னு வச்சுங்க, அப்ப நோய் இருக்குன்னு அர்த்தம். போனது திரும்ப சரியா 72க்கு வந்துடுத்துன்னா சரியா இருக்கிறதுன்னு பொருள். அதே போல நமக்கும் கோபப்படுவதும் ஏற்படலாம், மனத்தளர்ச்சியும் வரலாம். ஆனா சான்றோர்களுக்கும் யோகம் தெரிஞ்சவாளுக்கும் மனத்தை அடக்காதவாளுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? யாரொருத்தன் மனத்தை அடக்காதவனோ புலன் அடக்காதவனோ உலக இயல்பு இன்னும் புரியலையோ, அவன் கோபப்பட்டா 4 நாள் கோபமா இருப்பான், சில சமயம் 10 வருஷத்துக்கு கோபமா இருப்பான். ஆனா நன்னா லோக ஸ்வபாவம் தெரிஞ்சவா, இப்ப ராமனை போல, லக்ஷ்மணனை போல, விஸ்வாமித்திரரை போல, நம்ம முன்னோர்களை போல இருக்கிறவாள்லாம் இதுதான் இந்த லோகத்தினுடைய இயற்கை, இதை நம்மால மாத்திர முடியாது என்று சீக்கிரம் உணர்ந்து கொண்டு அந்த கோபத்தை சடக்குன்னு குறைச்சிக்கிறா. மனத்தளர்ச்சியிலிருந்து உடனே விடுபட்டு வெளியில வந்துடுறா. அப்படி வந்தா இயல்பா இருக்கான்னு அர்த்தம். சில பேர் அந்த மனம் தளர்ந்தது வருஷ கணக்கிலே மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு போயிடும், அவளை கண்டு மத்த பேர் அழற அளவுக்கு போயிடும். ஆனா ராமன் அப்படி இல்லை, ஒரு நிமிஷம் தளர்ந்து சொன்னார், இதற்காகவா இந்த பாடுபட்டிருக்கோம், சீதையை தேடி கண்டுபிடிப்போம், இவனாரவன் அரக்கன் அப்படின்னு ராமன் உடனே இதி ப்ருவாணஹ திருடசத்ய விக்ரமஹ மகாயசாஹ தாசரதி பிரதாபவான் அவேக்ஷ்ய சௌமித்ரி முதக்ர விக்ரமஹ ஸ்திராம் ததா ஸ்வாம் மதிமாத்மனா கரோத். உடனே தன்னுடைய மனத்தை தேர்ச்சி கொண்டார், தன் மதியை ஒருமுகப்படுத்தினார், இவனை எப்படி கொல்லலாம், விடுதலை அடையலாம் என்று யோசித்தார். அடுத்து 70வது சர்க்கம். தௌது தத்ர ஸ்திதௌ திருஷ்ட்வா பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ பாகுபாச பரிக்ஷிப்தௌ கபந்தோ வாக்கியம் அப்ரவீத்.
இரண்டு கைகளாலையும் ராமலக்ஷ்மணர்களை இப்படி பற்றி கொண்டு கபந்தன் பேச ஆரம்பித்தான். திஷ்டத கிம்னுமாம் திருஷ்டுவா க்ஷுதார்த்தம் க்ஷத்ரிய ரிஷபவ் ஆஹாரார்த்தந்து சந்திஷ்டவ் தெய்வேன ஹதச்சேதனவ். எனக்கு இன்னைக்கு தெய்வம் நல்ல நாளாக விதிக்கிருக்கிறது. நல்ல வேளை ரெண்டு மனிதர்கள், சுவையான மனிதர்கள், நன்னா உடம்பு புஷ்டியா இருக்கிற மனிதர்கள், இப்படி ரெண்டு பேர் எனக்கு ஆகாரம் கிடைச்சது இல்லையோ, தெய்வத்துக்கு நன்றி. எல்லாரும் சொல்றான், மனுஷனை சாப்பிட போறவனும் தெய்வத்துக்கு நன்றிங்கிறான், அந்த மனுஷனும் தெய்வத்துக்கு நன்றிங்கிறான். யார் ஒருத்தன் தப்பிச்சுக்கணுங்கிறாரோ அவனும் தெய்வத்தை வேண்டான். சாப்பிடுறவனும் நன்றி சொல்றான், உண்ணப்படுபவனும் நன்றி சொல்லுகிறான். அப்படி தெய்வம் அனைத்தையும் தன் வசத்தில் வைத்துள்ளது. துவாஞ்ச மாஞ்ச புரா தூர்ணம் ஆதத்தே ராட்சசாதமஹ தஸ்மாதசிபித்யாம்யாசு பாஹு சிந்தாவஹே குரு. ஏ அரக்கனே, என்ன தைரியம் இருந்தால் ராமன் முன்னே இப்படி பேசுவாய்? வந்திருப்பவர் ஆர்னு உனக்கு தெரியாது. இதோ உன் கைகளை வெட்டினால் தான் உன் கொட்டம் அடங்கும். அது 8 மைல் தூரம் பரவி இருப்பது தானே உன் திமிருக்கு காரணம். அதை வெட்டுகிறோம் என்று கூறி ரெண்டு பேருமாக, ஒருத்தர் இடக்கை ஒருத்தர் வலக்கை, ததஸ்தவ் தேசகாலஜ்ஞௌ खड्गाभ्यामिव राघवो अच्छिन्दन्तां सुसंहृष्टौ बाहु तस्यान् सदेशयोः दक्षिणो दक्षिणं बाहुः आसक्तमसिना ततः चिच्छेद रामो वेगेन सव्यं वीरस्तु लक्ष्मणः. வீரனான லக்ஷ்மணன் இடது கையை வெட்டினான். ராமன் தன் வாளை எட்டு வடது கையை வெட்டினான். சபபாத மகாபாகு சின்ன பாகுர் மகாஸ்வனः கம் சகாம் ச திசைவ நாதயஞ்சலதோ யதா. அப்போது ரெண்டு கையும் வெட்டப்பட்டு ரத்தம் சொட்ட, மழை மேகங்கள் ஒன்று கூடி கர்ஜித்தால் எவ்வளவு சத்தம் இருக்குமோ அதை போல பெருத்த ஒலியோடே கபந்தன் தடால்னு கீழே விழுகிறான். ஓ, இவனுக்கு கையினால் தான் பலம் போலும், கை இல்லை என்றால் இவனால் ஒன்னும் செய்ய முடியாதா என்று ராமலக்ஷ்மணர்கள் அப்ப தெரிஞ்சுக்கிறார்கள். சனுகிருத்தௌ புஜௌ திருஷ்டுவா சோணிதௌக பரிப்ளுதா தீன பப்ரச்ச தௌ வீரௌ கௌ யுவாமிதி தானவஹ. அந்த தனுவனுடைய பிள்ளையான தானவன் ஏதோ பொறி தட்டினா போலே பழைய நாள் நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தி கொள்ளுகிறான். நம்ம கையை வெட்டினால் சாப விமோசனம் கிட்டும்னு கேள்விப்பட்டிருக்கிறோமே. இந்திரன் சொன்னாரே, பிரம்மா சொன்னாரே, அந்த நாள் தற்போது வந்துவிட்டது போலும் என் அவன் மனசுல ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு ஒரு பின்புலம் கதை இருக்கு, என்னன்னு பார்ப்போம். இப்ப அவன் மனசுல சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லுங்க. என்ன யாரால் இவன் வெட்டப்படுவான்னு இந்திரன் சொல்லியிருக்கார். இப்ப அதே பேர் இவர்களும் சொல்லிட்டா அப்ப இவர்களால வெட்டப்பட்டிருக்கும் சாப விமோசனம் அப்படின்னு அவனுக்கு ஒரு திருப்தி. அதனால கேட்கிறான், நீங்களால் தீனப்ப பிரச்ச தவ்வீரோ கௌ யுவாமிதி தானவஹ இது தஸ்ய புருவாணஸ்ய லக்ஷ்மண சுப லக்ஷ்மண. அவனுக்கு லக்ஷ்மணன் பதில் கூற முற்படுகிறான். அயம் ஈக்ஷ்வாகு தாயாதஹ ராமோ நாம ஜனைஸ்ருதஹ தஸ்ஸைவ அவரஜம் வித்தி பிராதரம் மாஞ்ச லக்ஷ்மணம். இவன் தான் தசரதனுடைய மூத்த குமாரனான ராமன். இக்ஷ்வாகு குலத்துக்கு பட்டங்கட்ட வேண்டிய இளவரசன். அவனுடைய தம்பி நான் தான் லக்ஷ்மணன். அவன் கூடவே காட்டுக்கு வந்திருக்கிறேன். மாத்ரா பிரதிஹதே ராஜ்யே ராம பிரவ்ராஜிதோ வனம் மயா சஹச்சரத்யேஷ பாரியயாச்ச மகத்வனம். எங்களுடைய நடு தாயாருக்கு விருப்பமில்லாதபடியால் பட்டாபிஷேகம் நின்று நாங்கள் காடு நோக்கி வந்துள்ளோம். காட்டில் ஆங்காங்கு திரிந்து கொண்டிருக்கும் போது சூர்பணகை என்னும் அரக்கியால் பெரும் தொல்லை நிகழ்ந்தது. மேலே 14,000 அரக்கர்களை கொன்றோம். அப்போது கோபம் ஏற்பட்ட யாரோ மாயமான் மாரீச்சனை அனுப்பினார்கள். அவனையும் ராமன் முடித்தான். வலிவனக்கு வரநடுந்தோள் விராதை கொன்னு வந்தமிழ்மா முனி கொடுத்த வரிவில் வாங்கி கலை வணக்கி நோக்கரக்கி மூக்கை நீக்கி கரனோடு தூடனந்தன் உயிர வாங்கி சிலவணக்கி மான்மறிய எய்தான் தன்னை திலநகர் திருச்சித்திரகூடன் தொன்னுள் தலவணக்கி கைகூப்பி கூப்ப தலவணக்கி கைகூப்பி கைகளை கூப்பி தலையை வணங்கி இருப்பவர்கள் இருக்கிறதால் தவமுடைத்து தரணிதானே. சந்திரசேகர பெருமாள் திருமொழியில் பாடுகிறார். இதோ விராதனை கொண்டான், அடுத்து சூர்பனகனுடைய காது மூக்கறிந்தான், அடுத்து 14,000 அரக்கர்களை கொன்றான், இதோ செலவணக்கி மான்மரியைதான் தன்னை மாயமான் மாரீசன முடித்தான். இத்தனை முடிந்து இதோ கபந்தனிடத்தில் பேசியிருக்கிறான். துவந்து கோவா கிமர்த்தம் வா கபந்த சதுருஷோவனே ஆசேனோரசி தீப்தேன பக்ன ஜங்கஹா விசேஷ்டசே. அப்போது ராமன் திரும்ப கேட்கிறார், எங்களை இன்னார் நீ தெரிந்து கொண்டாய், இந்த பெருங்காட்டில் நீ ஏன் இருக்கிறாய்? உன் கழுத்தெங்கே, தலை எங்கே, ஏன் வயிற்றில் வாய் இருக்கிறது, ஏன் உன் கைகள் இவ்வளவு நீண்டிருந்தன, நீ யார்? இப்போது எங்களிடத்தில் நிதானத்தோடு பேசுகிறாயே, அரக்கனா வேறு யாரானுமா?
என்று ராமன் திரும்ப கேட்கிறார். என்ன கூறுகிறார்னு பார்ப்போம். தற்போது கோவை ஒப்பணக்கார வீதிக்கு பின்புறம் இருக்கும் கோதண்டராம சுவாமி கோயிலிலிருந்து விடைபெற்று புறப்படுவோம்.